அனைவருக்கும் வணக்கம். பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி. இங்கே நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? அதாவது நாங்கள் சாப்பிட போகிறது சைவ உணவு தான். இங்கே எல்லாம் அசைவ உணவு சாப்பிட தான் வருவாங்க. ஆனால் இங்கே சைவம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. சீரக சம்பா அரிசியில் ஒரு வெஜிடபிள் பிரியாணி ப்ளஸ் ஒரு பன்னீர் பிரியாணி சாப்பிட ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி, அதனால் பன்னீர் வாங்குவோம், வெஜிடபிள் பிரியாணி வாங்குவோம் அப்படின்ட்டு உள்ளே போயாச்சு. வாங்கி சாப்பிடுவோம்னுட்டு எல்லா தலப்பாக்கட்டி பிரியாணி கடையிலையும் போனீங்கன்னா இந்த அம்மா ஒரு சிலை மாதிரி இருக்கும். அந்த அம்மா திருகில் ஆட்டுற மாதிரி ஒரு உருவம் வச்சுருப்பாங்க. இங்கே பெங்களூர்லேயுமே இந்த மாதிரி உருவம் இருக்கும். இவங்க சிலை இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் பழமையான பாரம்பரிய பாத்திரங்கள் பெருசு பெருசாக 2 வச்சுருப்பாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த உருவம் இருக்குங்க. நீங்கள் கவனித்து பார்த்துன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க உள்ளே நுழைஞ்ச உடனே ரிசப்ஷனில் தான் வச்சுருப்பாங்க. சரி வாங்க உள்ளே போய் ஒரு பன்னீர் பிரியாணி ஒரு வெஜிடபிள் பிரியாணியும் ஆர்டர் போட்டு உக்காந்துருப்போம். சுட சுட இப்படி சீரக சம்பா அரிசி தான் சொன்னாங்க. பாஸ்மதி கிடையாது, சீரக சம்பா அரிசியில் தான் இருக்கணும். ரொம்ப நாளாச்சு. ஆக்சுவலாக இங்கே பக்கெட் பிரியாணி சேலஞ்செல்லாம் இருந்துச்சு. வெளியே என்னமோ ஒட்டியிருந்தாங்க, ஆஃபர்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. சரி, நாங்கள் தட்டில் தலை வாழை இலையோடு கூட தட்டில் வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. வந்துட்டு இப்போ சுட சுட நமக்கு பிரியாணி வந்துக்கிட்டு இருக்குது. பிரியாணி வந்து விட்டது. சூப்பராக 2 கிண்ணத்தில் வச்சு கொடுத்துருந்தாங்க. நான் கூட குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குமான்னு பார்த்தேன். எங்களுக்கு பெருசாக சாப்பிட முடியாதுன்னு, ஆனால் மீடியம் தான் அவர் சொன்னார். அதே மாதிரி மீடியம் கிண்ணத்தில் தான் இருந்துச்சு. பன்னீர் பிரியாணி போட்டு சாப்பிடுவோம். என்னடா பன்னீரே காணோன்னு அப்படி பார்த்தோம். சீரக சம்பா அரிசிக்கு அதுக்கும் செம பசி. அதை பார்த்த உடனே பசி எடுத்துச்சு. இங்கே பாருங்கள், உள்ளே தாங்க வச்சுருந்தாங்க பன்னீர். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. அந்த பன்னீர் சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. எப்படியும் ஒரு 6 பீஸ் பன்னீர் உள்ளே இருந்துச்சு. அதனால் அந்த சீரக சம்பா அரிசிக்கு அதுக்கும் செம பசி. நல்லா சாப்பிட்டோம். அதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள் குருமா கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் தயிர் வெங்காயம் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் பன்னீர். சூப்பராக இருந்துச்சுங்களே. ரொம்ப நாளாச்சு நாங்கள் மதுரையில் தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்டு. அதனால் ஆசை தீர சாப்பிட்டோம். நல்லா அருமையாக இருந்துச்சு. நான் கிரேவி அவ்வளோவா ஊற்றுக்கல. எனக்கு இதை ப்ளைனாக சாப்பிடும்போது அது டேஸ்ட் தெரியும்னு சொல்லிட்டு நான் வெங்காயம் தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட்டேன். அதே மாதிரி வெஜிடபிள் அந்த பிரியாணியும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் டாப் அப்படின்னு சொன்னால் இந்த பன்னீர் பிரியாணி தான் டாப். ருசி ரொம்ப அந்த பசிக்கு அதுக்கும் ருசி கூட தெரியல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் லைட்டாக வித்தியாசம் தெரிஞ்சு. ரொம்பலாம் வித்தியாசம் தெரியல. காய் ரொம்பலாம் வேகலை. ஒரு 3/4 வேக தான் அந்த வெஜிடபிள் பிரியாணி காய் வேக வச்சுருந்தாங்க. மற்றபடி சும்மா ஒரு 6-7 பீஸு தான் வெஜிடபிள், பீன்ஸு, ஒரு கேரட்டு அப்படி தான் இருந்துச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. குருமா இந்த குருமா மாதிரி அந்த சால்னா கிடையாது. குருமா பரவாயில்லாமல் இருந்துச்சு. ரொம்பலாம் நல்லா நம்ம மதுரை ரோட் சைடில் இருக்கிற குருமா மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் சாதாரணமாக அவ்வளோ ருசியாக இருக்கும் இல்லைங்க. அப்படிலாம் கிடையாது. பிரியாணி ஓகே. நம்ம சீரக சம்பா அரிசியில் செய்த இந்த பன்னீர் பிரியாணி ஓகே. வெஜிடபிள் பிரியாணி அதை விட 1% கீழே தான். பசிக்கிறதுக்கும் அருமையாக இருந்துச்சு. அந்த பன்னீர் நல்லா அந்த சாதத்தில் மிங்கிள் ஆகியிருந்துச்சு. தனியாக தெரியாமல் மிங்கிள் ஆகி நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட முடியாதுன்னு நினச்சோம். சின்ன கிண்ணம் தான் இருந்துச்சு. கிண்ணம் தான் பெருசாக இருக்குது. பட் அது அவருடைய அளவு குவான்டிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே, நான் அவர்கிட்ட கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி வாங்கி பிளேட்டில் போட்டு சாப்பிட்டேன். அதுவும் அருமையாக இருந்தது. அங்கங்கே பீன்ஸு கேரட்டு சொன்னல, பீன்ஸு கேரட்டு பட்டாணி இருந்துச்சு. ஃபுல்லாக ஒரு கட்டி ஆயிடுச்சு. நல்ல பசி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்டாச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ரவுண்டு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். அவருடைய அந்த தலப்பாக்கட்டி இருக்காங்களே, அவருடைய கிராமத்துலேருந்து வாழ்க்கையை அங்கே ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. அந்த காலத்துலலாம் எப்படி அவங்க பிரியாணி பண்ணாங்க, சைக்கிளில் வந்தது, இந்த மாதிரி பெரிய பெரிய செம்பு பானைகளில் தான் அவங்க கறி அடுப்பில் பிரியாணி பண்ணியிருக்காங்க. மசாலா வீட்டிலேயே அரைப்பாங்க. இது அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸு. தலப்பாக்கட்டி கட்டியிருப்பார். பெரிய தம் பிடிக்கிற அந்த அலுமினியம் ட்ரம்மு அதெல்லாம் ஃபோட்டோ. வீட்டில் எப்படி அவங்க அந்த பொடி இடிக்கிறாங்க, பாட்டிங்க
வயசானவங்க இடிக்கிறது அதெல்லாம் வந்து பெருசு பெருசாக அவங்க வந்து ஃபோட்டோ மாட்டி வச்சுருந்தாங்க, அந்த பழமை மாறாமல். அதனால் அதையும் உங்களுக்கு சுற்றி காட்டியாச்சா. இப்போ அடுத்து ஓகே, நான் வந்து கொஞ்சம் அவர்கிட்ட வெஜிடபிள் பிரியாணி வாங்கினால என்கிட்டேருந்து அவர் கொஞ்சம் பன்னீர் பிரியாணி வாங்கி அவரும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. அருமையாக இருந்துச்சு. பில் எவ்வளோன்னு பார்ப்போமா. ஆக்சுவலாக பன்னீர் பிரியாணி தான் வந்து 249, வெஜ்ஜி பிரியாணி வந்து 199 தான். 200க்கு 1 ரூபி கம்மி. மொத்தம் வந்து 470, ஜிஎஸ்டியோட 470 ஆயிருக்குங்க. அருமையாக ருசியாக இருந்துச்சுங்க. ஓகே, நம்ம பன்னீர் பிரியாணியும் வெஜிடபிள் பிரியாணியும் சீரக சம்பாலால் செய்யப்பட்ட 2 பிரியாணிகளும் நாம் ருசி பார்த்து விட்டோம். இரண்டுமே அருமை. இருந்தாலும் நம்ம பெங்களூர் வந்து நம்ம நாகார்ஜுன பிரியாணி மாதிரியும் மேக்னா பிரியாணி மாதிரியும் வராது. பாசுமதி அரிசி ரொம்ப ருசியாக இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டோம். சீரக சம்பா அரிசியில் பிரியாணி. ஓகே, பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த தலப்பாக்கட்டு பிரியாணி ரிவ்யூ? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஃபுட் ரிவ்யூவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.